ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. முன்னாடிலாம் கிராமங்களுக்கு போனோம்னா ஒரு வீட்டை காட்டி இதுதான் வாத்தியார் வீடு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. மற்ற வீடுகளுக்கெல்லாம் அப்படி தனியான அடையாளம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க காட்டுவாங்க, இது டாக்டர் வீடு, இது இன்ஜினியர் வீடு, இது வக்கீல் வீடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கிராமங்களுக்கு கல்வி போய் சேர்ந்துருச்சு. இத்தனை வீடுகளுக்கு கல்வி போய் சேருவதற்கான காரணம் முதல்ல அந்த கிராமத்துக்கு வந்த அந்த வாத்தியார் வீடு தான். ஏன்னா டீச்சர்ஸ் ஆகிய நீங்க தான் அந்த ஊருக்கான அந்த டாக்டர் உருவாக்கி இருக்கீங்க, இன்ஜினியர்ஸ் உருவாக்கி இருக்கீங்க, லாயர்ஸ் உருவாக்கி இருக்கீங்க. ஏன் இன்னும் சொல்லணும்னா என்ன மாதிரி அரசியல்வாதிகளையும் பாலிட்டிஷியன்ஸும் நீங்க தான் உருவாக்கி இருக்கீங்க. பள்ளி கல்வியை நீங்க சரியா சொல்லிக் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு 75% ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் படிக்க போறாங்க. இந்த 75% உங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பாலே விரைவில் 100% மாற்றி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதை நிச்சயம் செய்வீங்கன்ற நம்பிக்கை முதலமைச்சருக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. I'm happy to announce that India's first Ironman 5150 triathlon will be held in Chennai on January 11th of 2026. Tamil Nadu has been hosting back-to-back national and international sports events. We are grateful to our Honorable Chief Minister for his unwavering support in hosting these national and international events in our state. Let us work together to make Tamil Nadu the sports capital of India. திமுகவுடைய கொள்கை கூட்டம், தந்தை பெரியாருடைய, பேரறிஞர் அண்ணாவுடைய, டாக்டர் கலைஞருடைய, நம்முடைய கழக தலைவர்கள் என்ன சொன்னாலும் களத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய முன்கள வீரர்கள் இளைஞரணி தம்பிமார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கூட்டணி வலிமையை பார்த்து இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பயம் வந்துருச்சு. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்து பத்திரமா இருக்கணும், இல்லைன்னா திமுக அவங்கள விழுங்கிடும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். முழுசா பாஜகவால் விழுங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து விழுங்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விமர்சனத்தை வைக்கிறார். நம்முடைய கழக தொண்டர்கள் யாராவது 2 பேர் எங்கேயாவது சந்திச்சுக்கிட்டாங்கன்னா, நல்லா இருக்கீங்களா, கட்சி பணிகள்லாம் எப்படி போகுது, கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா, தலைவருடைய அறிக்கையை பார்த்தீங்களா, இப்படிதான் நம்முடைய கட்சி தொண்டர்கள் பேசிப்பாங்க. ஆனா அதிமுகவை சேர்ந்த 2 கட்சி தொண்டர்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க தெரியுமா? முதல்ல அவங்க கேட்டுக்கிற கேள்வியே, நீங்க எந்த அணி? நீங்க ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, சசிகலா அணியா, செல்லூர் ராஜு அணியா, இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அணியா? அந்த நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுகவினர் இருக்காங்க. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல அதிமுகவை மீட்கட்டும்னு சொல்லி நம்முடைய கூட்டணியை பற்றி பேச அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி, இது தேர்தலுக்காக அமைந்த கூட்டணி அல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலில் கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா, நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா, நாம அத்தனை பேரும் அடுத்த 6 மாதங்கள் மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும்.